வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் நாம் கண்டக்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு டெஸ்ட் இதுதான். இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் முதல் 5 இயல்கள் இருக்குது இல்லையா, அந்த முதல் 5 இயல்களில் இருக்கிற செய்யுள் பகுதியிலிருந்து மட்டும் ஒரு 43 வினாக்கள் நாம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். கொஷினை பார்த்துட்டு ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாருமே ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆக்சுவலாக ஒரு இன்சிடெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த இன்சிடெண்ட்டுக்கு பொருத்தமான திருக்குறளை கேட்டிருக்காங்க. சரியா, இது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச குறள் தான் அது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு திருக்குறள் தான். கண்டிப்பாக இதுக்கான மீனிங் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஷினுக்கு போகலாம். ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேவா, சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாரதிதாசன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஓகேவா, இந்த தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைன். கண்டிப்பாக இதை வந்து கொஷினாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் என்ன நாம் ஒரு தப்புன்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஷார்ட்கட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமுதென்று அப்படின்னு இருக்குது இல்லையா, தமிழுக்கும் அமுதென்று அப்படின்னு இருக்குல்ல, அதில் அந்த அம்முன்னு இருக்குல்ல, அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். எங்கள் இந்த பாரதிதாசனில் அந்த தா இருக்குது பாருங்கள், 4வது எழுத்து தா இருக்குது இல்லையா, அதை வந்து அந்த அம்முவோட சேர்த்துக்கிட்டேன். அதாவது அமுதா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். தமிழுக்கும் அமுதா என்று பேர் அப்படிங்கிற மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஏன்னா பாரதியாரா பாரதிதாசனா அப்படிங்கிறது தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் ஃபஸ்ட்டு 3 எழுத்து வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா, பாரதிங்கிற அந்த முதல் 3 எழுத்துக்கள் சேமாக தான் இருக்கும், அடுத்ததான் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னா, பாரதிதாசனில் இருக்கிற இந்த 4வது லெட்டர் அந்த தாவை எடுத்து அமு கூட போட்டு அமுதா, தமிழுக்கும் அமுதா என்று பேர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுருந்தேன். உங்களுக்கு இதை விட சிம்பிளாக ஏதாவது ஷார்ட்கட் க்ரியேட் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், அப்படி ஏதாவது உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து ஸ்ட்ரைக் ஆனிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பெருவாயின் உள்ளியார். அடுத்து இந்த கொஷின் பாருங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நூறாசிரியம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாரதிதாசன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இந்த பாயிண்ட்டை கொஷினாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம்.
ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, காசி ஆனந்தன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லைன். ஏன்னா லைனில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அதாவது தமிழ் மொழியை பற்றி தான் அவர் பாடியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் மொழி வந்து இவருக்கு தாய் மாதிரி, இவர் வந்து அந்த தாய்க்கு பிள்ளை மாதிரி அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது இமேஜின் பண்ணி பாடியிருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு லைன். தமிழை வந்து தாய்க்கு நிகராக வச்சு பாடியிருக்கிறதுனால இந்த லைனில் வந்து கொஷினாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த லைனை பாடினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி ஆனந்தன். அடுத்து இந்த கொஷின் பாருங்கள், சிம்பிளான கொஷின் தான். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, செம்மை ப்ளஸ் பயிர். அதிகபட்சமாக அதில் தப்பு பண்ணால் சில பேர் என்ன பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்காமல் போயிட்டு அட்டன் பண்ணும்போது சொல்கிறேன். படித்தா கண்டிப்பாக வந்து இது தப்பாகாது. சப்போஸ் இதை படிக்காமல் போயிட்டு ஒருத்தவங்க வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணாங்கன்னா ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, செம்மை ப்ளஸ் பயிர். அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே வந்து தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா, பாரதிதாசன் பாடினது. அந்த பாட்டில் இருக்கும். ஓகேவா, அந்த பாடல் வரிகளில் இந்த தகவல்கள் இருக்கும். அதை பேஸ் பண்ணி கொஷினாக கேட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக அது புக் பேக்லேயே இருக்குது இது. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரி, அந்த பாட்டை படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பாட்டே தான் இருக்கும். 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் ஃபஸ்ட்டு பாட்டே தான் இருக்கும். ஸோ அந்த பாட்டை படித்து பார்த்தீங்கன்னா அந்த லைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட வினா இது. இந்த மாதிரி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஊக்கம் உடையவனிடம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா பாடலோட பொருள் இருக்கும் இல்லையா, அந்த பொருள்லேருந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கொஷின் ஃப்ரேம் பண்ணி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாடலுடைய பொருளிலிருந்து ஃப்ரேம் பண்ணப்பட்ட ஒரு கொஷின் தான் இது. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா, அதுக்காக தான் அதை எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, முத்தேன் என்பது கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். ரைட்டா, சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நம் முகம் மாறினால் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறளுடைய பொருளை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதாவது பொருளிலிருந்து கேட்டிருக்காங்க. அது என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோப்பக்குலையும் மணிச்ச முகந்திரிந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படிங்கிற குறளுடைய பொருளில் இருந்து இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் பார்க்கலாம்.
ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அழகின் சிரிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஏன்னா அழகின் சிரிப்புங்கிறது பாரதியார் எழுதின நூல் இல்லை, பாரதிதாசன் எழுதின நூல். இந்த அழகின் சிரிப்பை தவிர மற்ற 3 இருக்குது பாருங்கள், பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இந்த 3மே வந்து பாரதியார் எழுதினது தான். ஸோ அதில் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, பாரதியார் எழுதாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 நூல்களில் பாரதியார் எழுதாத நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகின் சிரிப்பு தான். ஸோ அடுத்த கொஷின், ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நிலவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலப்பதிகாரம் பாடல் இருக்கும், 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் சிலப்பதிகாரம் பாடம் இருக்கும். ஸோ அந்த சிலப்பதிகாரம் பாடலுடைய பொருளிலிருந்து கேட்கப்பட்ட வினா தான் இது. சரி, அந்த பொருளை பேஸ் பண்ணி கேட்கப்பட்ட வினா தான் இது. இது எல்லாருக்குமே மேக்சிமம் தெரிஞ்ச கொஷின் தான். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சரியா, ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தமிழ்ச்சிட்டு. ஏன்னா கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, இந்த 3மே வந்து பெருஞ்சித்திரனார் எழுதின நூல் தான். ஆனால் அந்த தமிழ் சிட்டுங்கிறது அவர் எழுதின நூல் இல்லை, அவர் நடத்திக்கிட்டு இருந்த இதழ், ஓகேவா, பத்திரிகை. ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து இதை பாருங்கள், ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று தவறு காரணம் சரி. ஆக்சுவலாக இந்த கூற்று காரணம் இந்த டைப்பு வந்து நிறைய பேர் வந்து தெரியல, இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அப்போவே நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அதேமாதிரி இப்போ புதுசாக யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கூற்றுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஓகே, ஒரு செய்தி இல்லை ஒரு தகவல் ஏதோ சம்திங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி காரணம்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தி இல்லைனா இன்னொரு தகவல் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும்னா இந்த 2ல் எது கரெக்டு இல்லை ரெண்டுமே கரெக்டா அப்படின்ட்டு பார்க்கணும், ஓகேவா. அந்த கூற்றுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அது, அதுக்கப்புறம் காரணம்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அது, இந்த 2த்தையும் படித்து பார்த்துட்டு இந்த 2த்தில் எது கரெக்டு இல்லை ரெண்டுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட், ஓகேவா, அவங்க கொடுத்துருக்கிற இந்த 2 தகவலில் எந்த தகவல் கரெக்டு இல்லை ரெண்டுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். சரியா, பார்த்துக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னா, சப்போஸ் வந்து ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். கூற்றுன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கிற தகவலும் கரெக்டாக இருக்குது, காரணம்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கிற தகவலும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து நாம் என்ன பண்ணணும்னா, இந்த காரணம்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த கூற்றுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். அதாவது இந்த 2த்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா, இந்த கூற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுக்கும் காரணம்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா, இந்த கூற்றில் கொடுத்துருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து காரணத்தில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுதா, அதாவது நியாயப்படுத்துதா, அதுக்கான காரணமாக இது இருக்கா அப்படின்னு பார்க்கணும்.
இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பாரதியார் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் அப்படின்ட்டு ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எதில் கொடுத்துருக்காங்க? கூற்றில் கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஏன்னா புரட்சி கவின்னு நாம் யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனை தான் சொல்லுவோம். அப்போ அவங்க கூற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ அப்போ நாம் கூற்று தவறு அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? அடுத்து காரணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பாரதிதாசன் தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். சரியா? அப்போ அவங்க காரணம்னு சொல்லி கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று தவறு. அதாவது கூற்றுன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஆனால் காரணம்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. சரியா? சம்டைம்ஸ் இந்த ரெண்டுத்தையுமே வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு இதில் இந்த காரணங்கிறது வந்து கூற்றை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாடல் வந்து பின்னாடி வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி ஆனந்தன். ஆப்ஷன் சி, காசி ஆனந்தன். ஏற்கனவே தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா, உனக்கும் எனக்கும் அப்படின்ட்டு ஒரு லைன் பார்த்தோம் இல்லையா? அந்த பாட்டிலே தான் இந்த லைன் வரும். சரியா? தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று பாடியவர் அப்படின்னா காசி ஆனந்தன். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இதில் இந்த ஆழி பேருக்குன்னா ஒன்றும் இல்லை, சுனாமி. சுனாமிக்கு இன்னொரு பேர் கடல்கோள். ஆழினா கடல். ஓகேவா? இதை கூட தனியாக கூட கேட்கலாம். ஆழினா கடல். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வாணிதாசன். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மேதினி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆக்சுவலாக மேதினினா ஒன்றும் இல்லை, உலகம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் சுருங்கிவிட்டது. அந்த உலகங்கிற வார்த்தைக்கு பதிலாக மேதினி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மொபைல், இன்டர்நெட், சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? இந்த மொபைல், இன்டர்நெட், ஸோ இந்த மாதிரி இந்த ஐடி ஃபீல்டு டெவலப் ஆனதுக்கப்புறம் உலகமே வந்து ஒரு சின்ன கிராமம் மாதிரி சுருங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. இந்த மேதினினா உலகம். சரியா? அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் இது. சிலப்பதிகாரத்துடைய பொருளிலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த கொஷினை பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். கண்டிப்பாக இந்த கொஷினை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரம் தான் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்த கொஷின் பாருங்கள்.
ஸோ இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். கீழ்கண்டவைகளில் இரட்டை காப்பியங்கள் என்று போற்றப்படுபவை. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. மேக்ஸிமம் இந்த கொஷினுக்கு வந்து எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். எஸ், இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். அதெல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நெல்லை சு முத்து அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். அந்த அடுத்து இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மருந்து. சரியா? சரி, ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ கொஷினை நல்லா பாருங்கள். எதிர்ச்சொற்களோட பொருத்த சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பகுதி ஆவில் ஒரு 4 சொற்களை கொடுத்துட்டு பகுதி ஆவண்ணாவில் வந்து அதுக்கான எதிர் சொற்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 பாடல்களை கொண்டது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். அடுத்து இந்த கொஷின் பாருங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பெற்றோரை பேணி காத்தல் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ கொஷினை நல்லா பாருங்கள். நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் என ஆசாரக்கோவை குறிப்பிடும் பண்புகளில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஆசாரக்கோவைங்கிறது ஒரு நூல். சரியா? அந்த நூலில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லவங்களாக இருக்கணும்னா நம்மக்கிட்ட எந்தெந்த பண்புகள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பண்புகள் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோரை பேணி காத்தல் அப்படிங்கிறது தவறானது. அதாவது பெற்றோரை பேணி காத்தல்ங்கிற இந்த பண்பை வந்து ஆசாரக்கோவைங்கிற அந்த நூலில் சொல்லியிருக்க மாட்டாங்க. சரியா? பெற்றோரை பேணி காத்தல்னா ஒன்றும் இல்லை, அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது. சரியா? அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது ஒரு நல்ல பண்பு தான். அந்த நல்ல பண்பு இருந்தால் நம்ம நல்ல மனிதராக இருப்போம். ஆனால் ஆசாரக்கோவையில் இந்த பண்பை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. மற்றபடி பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், இனிய சொற்களை பேசுதல், அறிவுடையவராக இருத்தல், இந்த பாயிண்ட்லாம் வந்து ஆசாரக்கோவையில் இருக்கும். இந்த பெற்றோரை பேணி காத்தல் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் மட்டும் அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ரைட்டா? சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது, அதாவது 100 பாடல்களை கொண்டது. அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ரைட்டா? ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நட்டல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நட்பு கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஏன்னா இதில் இந்த கூற்றுன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து தப்பு. திருவிழாக்களில் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த தகவல் வந்து தப்பு. ஏன்னா தாலாட்டுங்கிறது குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக பாடுவாங்க, அவ்வளோதான். திருவிழாவில் தாலாட்டெலாம் பாட மாட்டாங்க. ஸோ அதனால் கூற்றுன்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்குற அந்த ஒரு தகவல் தப்பு. ஆனால் காரணம்னு சொல்லி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து கரெக்டு. நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து கரெக்டு. பட் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து தப்பு. ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் சரி. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஊக்கம். அதாவது எப்போதுமே நாம் இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 4 ஆப்ஷனில் எது ஆன்சர், எது கரெக்டான ஆன்சர், எது வந்து சூட்டபிளான ஆன்சர் அப்படின்னு பார்க்கணும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நிலையான செல்வம்னு சொல்லிட்டு நம்ம கல்வியையும் சொல்லுவோம். ரைட்டா? கல்வி தான் அழியாத செல்வம், நிலையான செல்வம், மற்றபடி மற்றதெல்லாம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இப்போ இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 4ல் எது நிலையான செல்வம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ இந்த 4 பொறுத்த வரைக்கும் நிலையான செல்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊக்கம். ஆக்சுவலாக அது வந்து திருக்குறளில் வரும், ஐ திங்க். ஆமாம், திருக்குறளில் தான் வரும். ஒரு குறளில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஊக்கம் தான் வந்து நிலையான செல்வம், மற்றதெல்லாம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. மலை. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிலப்பதிகாரம் இருக்கு இல்லையா, அந்த சிலப்பதிகாரம் பாடலோட பொருள் இருந்து கேட்கப்படுகிற கேள்வி இது. இதே எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல உலக மக்களை காப்பதாக இளங்கோவடிகள் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியான சிலப்பதிகாரத்தை எழுதுனது இளங்கோவடிகள். ஸோ அப்போ இந்த கொஸ்டினை எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல உலக மக்களை காப்பதாக இளங்கோவடிகள் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லைனா கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல உலக மக்களை காப்பதாக சிலப்பதிகாரம் எதனை கூறுகிறது, இல்லை சிலப்பதிகாரத்தில் எது கூறப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். சரியா? அதாவது இந்த ஆதர் யாரு, இல்லை அந்த நூலோட நேமை கொடுத்தும் கொஷின் கேட்கலாம். இல்லை அந்த மாதிரியான தகவல்களை கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக அந்த பாயிண்டை மட்டும் கொடுத்தும் கொஷின் கேட்கலாம். சரியா? ஸோ ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. பெருஞ்சித்திரனார்னு இருக்கு இல்லையா,
தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஸோ அடுத்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இந்த கொஷினை கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இது. மக்கள் கவிஞர்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை சொல்கிறோம். ஸோ அதனால பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆசாரக்கோவை. இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா ஆச்சாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த வேலை யூஸ் பண்ணுவாங்க, ஆச்சாரமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆச்சாரமாக இருக்கணும்னா நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும், நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். சரி, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆச்சாரம்னா நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ அந்த நல்ல ஒழுக்கங்கிறதுக்கு நம்ம ஆச்சாரம் அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரியே கோவைனா தொகுப்புன்னு அர்த்தம், சரியா? இந்த ஆசார கோவைன்னு இருக்கு இல்லையா, அதில் அந்த ஃபர்ஸ்ட் ஆசாரம்னு வர்றது வந்து நல்ல ஒழுக்கங்களை குறிக்கும். இந்த செகண்ட் ஹாஃப்ல கோவைன்னு இருக்கு இல்லையா, அந்த கோவைங்கிறது தொகுப்பை குறிக்கும். ஓகே, தொகுப்புனா ஒன்றும் இல்லை, நிறைய பாடல்கள் ஒன்று சேர்ந்தது. ஆசார கோவைனா நல்ல ஒழுக்கங்களை பற்றிய நிறைய பாடல்கள் ஒன்று சேர்ந்த ஒரு தொகுப்பு நூல் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும், ரைட்டா? சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்கு. தாள்னா நாக்குன்னு அர்த்தம். இப்போது இதனால தான் வந்து இந்த தாளாட்டு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, தாள் ஆட்டுனா தாள் ப்ளஸ் ஆட்டு அப்படின்னு நாம் அதை பிரிக்கலாம். தாள்னா நாக்கு, ஆட்டுனா ஆட்டுறது. இப்போ நாக்கை ஆட்டி பாடுறதுனால தான் அதுக்கு தாளாட்டுன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைய தொட்டிலில் போட்டு ஒரு சவுண்ட் விடுவாங்க தெரியுமா, லொலு அப்படின்ட்டு நாக்கை இது பண்ணி நாக்கை வந்து ரோல் பண்ணி ஒரு சவுண்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாக்கை ஆட்டி பாடுறதுனால தான் அதுக்கு வந்து தாளாட்டு அப்படின்னு பேர் வந்துச்சு. ஏன்னா தாள்னா நாக்குன்னு அர்த்தம், சரியா? தாள் ஆட்டு, நாக்கை ஆட்டி பாடுறதுனால அதுக்கு தாளாட்டு அப்படின்னு பேர் வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இதில் எத்தனை கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஒரு சில நண்பர்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.